தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான குற்றம் சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்க நமது சேனலுக்கு புதிய நபரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்ல போற தகவல் தெளிவா புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பூட்டிய வீட்டில் இருந்து நகை மற்றும் பணத்துடன் மாயமான பெண் மாந்திரீகம் செய்ய ஒருவருடன் நோபால் நகரில் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தூர் பானங்கா பகுதியைச் சேர்ந்த அந்த பெண் திடீரென காணாமல் போனதால அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க. தொழில்நுட்ப உதவியுடன் பெண்ணின் நடமாட்டத்தை கண்காணித்த போது அவர் நோபாலில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் அந்த பெண்ணை மீட்டு அவரிடம் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை மீட்டிருக்காங்க காவல்துறையினர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில தனது கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு மற்றும் மன அழுத்தம் காரணமாக அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறியது தெரிய வந்திருக்கு. குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பூஜை செய்ய வந்த ராகேஷ் ஜாதவ் என்ற மாந்திரீக நபருடன் ஏற்பட்ட பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் நெருக்கமாக மாறியிருக்கு. இதனை பயன்படுத்தி கொண்ட அந்த நபர் அந்த பெண்ணை மூளைச்சலவை செய்து அழைத்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. மீட்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ள அதிகாரிகள் அவர் கடத்தப்பட்டாரா அல்லது சுயமாக சென்றாரா என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு பின்னே அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும். அதுவரைக்கும்